ஹாய் வெட்னஸ்டே ஈவினிங். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 5 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கணபதி ஹோமம்லாம் பண்ணாங்கல்ல, ஸோ அது வந்து வியாழக்கிழமை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கல்லெலாம் நாங்கள் அப்படி ஈவினிங்க்கு மேலே தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஈவினிங்க்கு மேலே எல்லா கல்லும் எடுத்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டோம். நம்ம எப்போ தேவைப்படும் அப்படின்னால அது எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ அதை இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இத்தனை நாளாக அந்த வீட்டில் இருக்கிறதுனால எதுவுமே சுத்தமாக இருக்கணும் வீடுன்றனால அது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னால பூஜை ரூம்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கிடலான்ட்டு. ஸோ தம்பிக்கு போய்ட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு என்ன வாங்குறதுன்னு தெரியல. நம்ம சாப்பாடு கூட சமைச்சிடலாம், ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தான்னு தெரில. ஸோ அதனால் கடையில் போய்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு, ஸோ இந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் போகிற மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், செய்கிற வேலையும் இருக்காது, லஞ்சு மட்டும் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னால. ஸோ அது வாங்கிட்டு வீட்டில் கொஞ்சம் தொடப்பை இல்லை, ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தேன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தால் நாளைக்கு ஃப்ரைடே கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு டின்னர் வந்துட்டு வந்துட்டு இந்த காரக்குழம்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த உருளைக்கிழங்குலாம் போட்டு காரக்குழம்பு, இந்த பலாப்பழம் சீட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வந்துட்டு காரக்குழம்பு வச்சுட்டேன் நான் இன்றைக்கி மதியத்துக்கு. ஸோ அதையே நைட்டுக்கு வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும், எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு. நான் அதுக்கு வந்து கேஸ்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ க்ளீன் பண்ணால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு.